ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு நான் என்ன மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒவ்வொரு மாதமும் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் வந்து இந்த மாதத்துக்கான கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அது வந்து எனக்கு எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு. ஏன்னா என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து நீங்களுமே பார்த்துட்டு அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால தான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி கோல்டு காயின் வந்து வாங்குறதுக்கு டார்கெட் வச்சு நான் வந்து வாங்கிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு நான் காயின் மட்டும் இல்லாமல் வேறு ஒரு 10-12 விதமான சேமிப்புகள் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுறேன்னு ஆல்ரெடி நான் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து புதுசாக வந்திருக்கீங்க. அவங்களுக்கு நான் என்னென்ன வழிகளில் நான் வந்து கோல்டை வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த கோல்டு காயின் பர்ச்சேசிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வருஷம் ஜனவரி மாதத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஜனவரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஜனவரியில் பொங்கலுக்கு வந்து போனஸ் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த பொங்கலுக்கு கொடுத்த போனஸை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு இந்த கோல்டு காயின் வாங்கினேன். இதை வாங்குறதுக்கு அந்த அமௌண்ட்டு வந்து எனக்கு வந்து போதுமானதாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அன்னைய ரேட்டுக்கு 680 ரூபா வந்துச்சு 100 மில்லிகிராம். ஏன் இதை நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் 1/2 கிராம் வாங்கணும் அப்படின்னா இன்னைய ரேட்டுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3800 ரூபா 700 ரூபா வரும். இதை சேமிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் வந்து இந்த 100 மில்லிகிராம் வாங்குறது ரொம்ப எளிது. அதனால் இதை வாங்கலாம். வருமானம் கம்மியாக இருக்குது, நாங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு எளிதான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 100 மில்லிகிராம் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிராம். இந்த மாதம் நான் என்ன வாங்கினேன், எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சேமித்த கோல்டு காயின்ஸு. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வருஷத்தில் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நான் எவ்வளோ வந்து கோல்டு காயின் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுமே நான் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் வந்து மோட்டிவேட் ஆகி கோல்டு காயின் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு வந்து கோல்டை சேவ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் வந்து சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கினது இந்த மாதம் நான் வந்து வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். பில்லை வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுதான் நான் வாங்கின பில்லு. நான் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா டேட் வந்து 23/12/24 அன்றைக்கி வாங்கினேன். அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 7100 ரூபா, சில்வர் ரேட் வந்து 99 ரூபா. இப்போ இந்த 7100 ரூபாங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து தீபாவளிக்கு 7455 ரூபா போயிட்டு ஒரு 400-500 வரைக்கும் நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் குறையுது, கூடுது, 10 ரூபாய் ஏறுது இறங்குது. இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு கோல்டு வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வாங்கினது. எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 22 கேரட் வந்து 500 மில்லிகிராம், கரெக்டாக வந்து 500 மில்லிகிராம் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 213 ரூபா. இதுக்கு வந்து 3656 ரூபா வந்துச்சுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க இல்லைங்களா, 1.5-3%. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3766 ரூபா வந்துச்சுங்க. டோட்டலாக 3760 ரூபா வாங்கினாங்க. அந்த 6 ரூபா மட்டும் மைனஸ் ஆகிருக்கு. அப்போ இன்னைய ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3760 ரூபா வந்து நம்ம வந்து கூடுதலாக கொடுத்து இந்த 1/2 கிராம் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம கூடுதலாக எவ்வளோ கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 213 ரூபா. இங்கே வந்து ஒரு 100 ரூபா 110 ரூபா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 325 ரூபா நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், ஏங்க இப்படி வந்து காசை வந்து ஒவ்வொரு தடவையும் ஜிஎஸ்டியும் வேஸ்டேஜும் கொடுத்து நீங்கள் வந்து 300 ரூபாயிலேருந்து 400 ரூபாயை எக்ஸஸாக கொடுத்து சேமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ஜனவரி 2024 இப்போ டிசம்பர் 24 வரைக்கும் கோல்டோட ரேட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அளவுக்கு நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்குற இந்த வேஸ்டேஜ், நம்ம கொடுக்குற வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவல் ஆகி அது லாபத்தை கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிருது. அப்படி இருக்கிறப்போ இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் வந்து மற்றவங்கெல்லாம் ஓகே இவங்க வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு நான் கிரெடிட் கொடுத்துப்பேன். ஓகே நீங்கள் வந்து இந்த மாதத்தை டார்கெட்
டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நான் என்னுடைய மைண்ட் செட் எங்கே போகும் அப்படின்னா, என்னுடைய செலவுகள் பண்ணும் பொழுதெல்லாம் இந்த மாதத்துக்கான டார்கெட்டை நீ இன்னும் அச்சீவ் பண்ணலை, ட்ரை பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய செலவுகள் வந்து கண்ட்ரோல் ஆகிறது வந்து நான் பார்த்தேன். அதனால தான் இதை நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். இது பார்க்குற வியூவர்ஸ்க்கு தவறான விஷயமா கூட இருக்கலாம். பட் எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. இதில் வந்து நான் பெரிய அச்சீவ்மெண்ட்டையும் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து நான் வந்து இதை பண்ணிட்டுருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். உங்களால் வந்து 1/2 கிராம் வாங்க முடியலையா, 1 கிராம் வாங்க முடியல, 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இதுதான் நான் வாங்கினது. இன்னைய ரேட்டில் வந்து 1/2 கிராம் வாங்குறதுக்கு ரூ. 3760 இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வாங்கிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். Thanks for watching.